யோவான் 4:10 கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் உடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உடைய வசனம் எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் எங்களோடு இடைபெடுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல இன்றைக்கு 4வது பிரசங்கம். இந்த கிறிஸ்மஸை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், கேட்க போறோம். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே முதல் 3 வாரங்கள், நம்ம கடந்த 3 வாரங்கள் 3 தலைப்பின் கீழே தியானித்தோம். முக்கியமாக யோவானுடைய கடிதங்கள்ல இருந்து அதை நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கு 4வது ஒரு தலைப்பு, 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே போட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக. என்னங்க, இன்னைக்கு உண்டான ஒரு தலைப்பு, கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் உங்களோடு இந்த நாள் என்ன பண்ணுகிறார், பேச விரும்புகிறார். சரி, இப்ப இன்றைக்கு அதிகமான பேர் இந்த கிருபாதார பலியை குறித்து அதிகம் பேசுறது கிடையாது. கிருபையை குறித்து பேசுவது உண்டு, ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவது உண்டு, இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து பேசுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு அதிகமான பேர் பேச விரும்பாத ஒரு காரியம், இந்த கிருபாதார பலி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதிகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. கிருபையை தனியாக கேள்விப்பட்டிருப்பீங்க, பலியை தனியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கிருபாதார பலி அப்படிங்கிற இந்த வார்த்தை குறித்ததான பிரசங்கத்தை நம்ம அதிகம் கேட்பது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த கிருபாதார பலி அப்படிங்கிறது எதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, தேவனுடைய கடும் கோபத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய கடும் கோபத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த கிருபாதார பலி. அப்ப இந்த கிருபாதார பலியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கடும் கோபத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். அதனுடைய அபாயத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்குண்டான காரியத்தை அதிகம் மக்கள் தேடுவதில்லை. எத்தனை பேர் நம்ம அப்படி யோசிச்சது உண்டு? ஒரு பாவம் பண்ணா, ஒரு தவறு பண்ணனா, அதனால தேவனுக்கு கோபம் வரும். அந்த கோபத்திலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வது, அதிலிருந்து என்னை எப்படி நான் தற்காத்துக் கொள்வது, நான் ஒரு நீதிமானா இல்லாத பொழுது, நான் பரிசுத்தவானா இல்லாத பொழுது கர்த்தருக்கு கோபம் வரும், அந்த கோபத்தில் இருந்து என்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து எத்தனை பேருக்கு ஒரு உந்துதல் இருக்கிறது? நிறைய நேரங்களில் நாம் இந்த உலகத்தில் யோசிக்கிற காரியங்கள் நல்லா கவனிங்க. இந்த உலகத்திற்குரிய காரியங்களை அதிகம் யோசிக்கிறது உண்டு. பணத்தை குறித்து யோசிக்கிறது உண்டு, பொருளை குறித்து யோசிக்கிறது உண்டு, பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறது உண்டு, வேலையை குறித்து யோசிக்கிறது உண்டு, டிவி, என்டர்டெயின்மெண்ட், மொபைல் போன், இதை குறித்தெல்லாம் யோசிக்கிறது உண்டு. ஆனால் என்றைக்காவது இல்ல தினந்தோறும் அடிக்கடி, ஐயோ நான் எங்கேயாவது தேவனுடைய கோபாக்கினைக்கு உட்பட்டு இருக்கிறேனா, நான் எங்கேயாவது தேவனுக்கு விரோதமாக செய்திருக்கிறேனா, தேவனுடைய பரிசுத்த நாமத்தை குலைச்சல் உண்டாக்குகிறேனா, இப்படி திங்கிங், இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறதா என்பதை ரொம்ப என்ன பண்ணுங்க, கவனிங்க. ஒரு தேவனுடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சிந்தை பின்பக்கமாக ஓடிக்கொண்டே இருந்தால்தான் முன்பக்கமாக பரிசுத்தமாய் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அந்த மனிதன் பரிசுத்தத்திற்கு நேராக என்ன பண்ண முடியும், ஓட முடியும். இன்றைக்கு பேசக்கூடிய உபதேசங்கள் வேறு வகையான உபதேசங்கள். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கடந்த காலத்திலே நீங்கள் செய்த தவறுகளை இக்காலத்திலே கீழ்ப்படிதல் மூலியமாக சரி செய்து விடலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால், நம்மளை போல ஏமாளிகள் வேற யாரும் இந்த உலகத்துல கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் செய்த பாவமும் தேவனுடைய கோபாக்கினைக்கும் நம்ம எவ்வளவு தீனி போட்டாலும் சரி, நீங்க எவ்வளவு உண்மை உள்ளவனாக இன்றைய நாட்கள்ல நீங்க வாழ்ந்து வந்தாலும் சரி, அதற்கு சமமாகாது. நான் செய்கிற பாவத்திற்கு பிராயச்சித்தமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் கர்த்தருடைய கோபாக்கினை குறைந்து விடும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தயவு செய்து இந்த பிரசங்கத்தை கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்னன்னா, மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய
கோபாக்கினையை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக. ஹல்லேலூயா. அந்த கோபாக்கினை, அந்த கடும் கோபத்தை தேவனிடத்திலிருந்து எடுத்து போட்டு அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் இன்றைக்கு உங்கள் மேலும் தேவன் என் மேலும் வைத்திருக்கிறார், பிதா வைத்திருக்கிறார்னா அதுக்கு 100க்கு 100 யார் காரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே காரணம். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் காரணம். அதுக்கு பேர் தான் கிருபாதார பலி. அவர் சிந்தின ரத்தத்திற்கு பேர் தான் கிருபாதார பலி. சகோதர சகோதரியே, தேவனுடைய கோப ஆக்கினையை புரிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது, இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் தேவனுடைய கோபாக்கினை எப்பொழுது புரிந்து கொள்ளுவான் என்று சொன்னால் தான் செய்கிற பாவத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டால் தான் கோப ஆக்கினையை புரிந்து கொள்ள முடியும். கோப ஆக்கினையை புரிந்து கொண்டால் தான் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டால் தான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை புரிந்து கொண்டால் தான் பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தத்தை புரிந்து கொண்டால் தான் பரலோகத்தை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று வாயில சொல்லி தண்ணியில முழுகி எழுந்திருச்சு திராட்சரசத்தை அப்பத்தையும் வாங்கி சாப்பிட்டா பரலோகம் எனக்கு வந்து கிடையாது. இன்றைக்கு உலக பிரகாரமான ஜனங்கள் கூட அப்படி போறாங்க. இப்ப தேவனுடைய கோபாக்கினை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையே அது நமக்கு மிக சிறந்த உதாரணமாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறக்கும் பொழுது, குழந்தையாய் பிறக்கும் பொழுது அவருக்கு மிகப்பெரிய உபத்திரவங்கள் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் இருக்கும் போதே கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கதறி அழுதாரானா? அழகல. இயேசு கிறிஸ்து 3 வருஷங்கள் இந்த உலகத்தில் பயணப்பட்டு போகும்பொழுது பல இடங்கள் அவருக்கு எதிராக எழுப்பினார்கள், அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்ப கதறி அழுதாரானா? கதறி அழல. ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்து கதறி அழுதார் என்று சொன்னால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கதறி அழுதார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த சிலுவையிலேயே பிலாத்து குற்றம் சுமத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து அழல. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை அந்த சாட்டையால அடிங்கன்னு சொல்லி சாட்டையால அடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கதறி அழல. அதே சமயத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிக்கப்படும் பொழுது அந்த வலிவேதனையில கத்தி அழுதார் இல்ல. கால்கள் ஆணி அடிக்கும் பொழுது இல்ல. தலைமுடியிலே முற்குறியிடம் சூட்டப்படும் பொழுது இல்ல. அப்ப எப்பொழுது இயேசு கதறி அழுதார் என்று சொன்னால் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி என்ன பண்ணார்? கதறி அழுதார். அல்லேலூயா. ஏன் ஏன் அந்த நேரத்துல மாத்திரம் கதறி அழுதார்? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சே. கையில அடிச்சுட்டாங்க, அப்பாளல. காலில் அடிச்சாங்க, அப்பாளல. அப்ப என்ன வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆனா அப்பெல்லாம் அழாத இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்துல சாகரத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஏன் அழறார்? மாம்சத்துல அவ்வளவு வேதனைகள் வாங்கியும் அழாத இயேசு கிறிஸ்து ஏன் அப்ப அழறார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம், நம் எல்லோருடைய பாவமும் அவர் மேலே சுமத்தப்படும் பொழுது பிதாவை விட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிரிக்கப்பட்டார். அல்லேலூயா. பிதா அவரை விட்டு பிரிந்து போனார். அதனாலதான் ஆண்டவர் எழுதார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த நேரத்துல இந்த உலகம் முழுவதும் இருளா போச்சு, அது பெருசா இல்ல. ஆனா எப்பொழுது பிதா தன்னை விட்டு அகன்று போனாரோ, பிதா எப்பொழுது தன் மகன் மேல் வைத்திருக்கிற அந்த பாசம், அந்த உறவு விடுபட்டுச்சோ, அந்த நேரத்துல யாரால தாங்க முடியல? இயேசு கிறிஸ்துவால் தாங்க முடியல. இதுதான் கோப ஆக்கினை. சகோதர சகோதரியே, நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல தேவனுடைய கோபாக்கினை அப்படின்னு சொல்லி நாம சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றது உண்டு. ஆண்டவர் என் மேலாம் கோவப்படல, நான் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டாரு, என்னை ஏற்றுக்கிட்டாரு, என் தொழில் நஷ்டமாகல, என் பணம் குறையல, என் சொத்து குறையல, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், வீடு கட்டுறேன், அதை வாங்குறேன், இதை வாங்குறேன். நல்லா கவனிங்க. மாம்ச அளவுல நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கோபாக்கினை ஒரு மனிதன் எப்பொழுது உணர முடியும் சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும்தான் தேவன் தன்னை விட்டு கடந்து போனதை என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அல்லேலூயா. அப்படி உணரும் பொழுதுதான்
இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவம் என்னன்னு புரியும். அவர் ஏன் இந்த பூமியில வந்தார் என்பதை என்ன பண்ண முடியும், புரியும். இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வருடங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்தி கொண்டு இருந்தார். தேவன் அவரோடு கூட இருந்தார். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று என்னன்னா, எந்த விஷயத்தையும் தானாக அவர் செய்யல. 5 அப்பம் 2 மீனை தூக்கி பிதாவின் இடத்துல ஜெபித்து பிட்டு கொடுத்தார். அது 5000 பேர் 20000 பேர்னு சாப்பிட்டாங்க. எப்பொழுது தேவன் அவரை விட்டு பிரிகிறார் என்று சொன்னார், சிலுவையிலே எல்லோருடைய பாவம் அவர் தலைமையிலே சுமத்தப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், பிதா அவரை விட்டு என்ன பண்ணுகிறார், பிரிந்து போகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய கடுங்கோபம் என்பது. நம்மளை தண்டிச்சிட்டாரு, அது இல்ல தேவனுடைய கடுங்கோபம். தேவனுடைய கடும் கோபம் என்பது நம்மை விட்டு கடவுள் பிரிந்து போவது. நீ எப்படியோ போ, இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரிந்து போற பாத்தீங்களா, அதுதான் தேவனுடைய கோபம். கடவுள் நம்மை விட்டு பிரிந்து போயிட்டா, இந்த உலகத்துல என் கூட இருக்கான், என் ஜாதிக்காரர் இருக்கான், என் கூட படிப்பு இருக்கு, என் பணம் இருக்கு, என் பொருள் இருக்கு, என் சொத்து இருக்குன்னு பெருமை பேசுறது இல்லை. வேதாகமத்தில் 2 வார்த்தைகள் அதிகமாக நீங்க பார்க்க முடியும். ஒன்று பரிகாரம், இன்னொன்று இப்ப நான் சொல்லக்கூடிய கிருபாதார பலி. பரிகாரம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தையும் அந்த பாவத்தினால் ஏற்படுகிற குற்ற உணர்ச்சியையும் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பலியானார். அதுக்கு பேரு பரிகாரம். இந்த கிருபாதார பலினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மேல் இருக்கக்கூடிய தேவனுடைய கோப ஆக்கினையை நம்மிடத்தில் இருந்து தேவனிடத்தில் இருந்து எடுத்து போடுவதுதான் கிருபாதார பலி. பழைய ஏற்பாடு புத்தகத்துல இந்த கிருபாதார பலிக்கு இன்னொரு அர்த்தம் என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாக்ரிஃபைஸ், தியாகம், பலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நல்லா கவனிங்க. இந்த கிருபாதார பலி என்று சொன்னால் தேவன் நம்மேலே கோபமாய் இருக்கிறார், தேவன் நம்மேலே கடுங்கோபத்தில் இருக்கிறார். அவருடைய கடும் கோபத்தை நம்மிடத்தில், அதாவது அவருடைய இருதயத்திலிருந்து அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டு நம்மேலே இரக்கம் உள்ளவராக, நம்மேலே கருணை உள்ளவராக, நம்மேல் அன்பு செலுத்துவராக அவரை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியத்தை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்திருக்கிறார். 3 காரியங்கள் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அந்த 3 காரியங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். சோ கிருபாதார பலி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி. என்ன திருப்தி? நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் குழந்தைகள் கோபமாக இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, கோபமாக அவங்க என்ன பண்றாங்க, கோபத்தை தூக்கி பொருளெல்லாம் எறிகிறாங்க. ஏன் எறிகிறாங்க? ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலைன்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலன்னா. அப்ப அந்த கோபம் அவர்களிடத்திலிருந்து போகணும், சந்தோஷம் அவர்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம அவங்க கேட்கிற காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி கேட்கிற காரியத்தை செய்யும் போது சில இழப்புகள் என்ன பண்ணும், ஏற்படும். சில காரியங்களை விட்டு கொடுத்து போகணும், சில காரியங்களை அவங்களுக்கு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது எப்ப அவங்க திருப்தி அடைவார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய கோபம் அவர்களை விட்டு கடந்து போய் நம்ம மேல அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக, நம்ம அப்பா அம்மான்னு சொல்லி கட்டி அணைக்கிறவர்களாக அவங்க என்ன பண்ணுவாங்க, மாறுவாங்க. இதுதான் எல்லாத்துக்கும். அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையாகட்டும், கோபம் தீரணும்னா அங்க திருப்தி வந்தாதான் கோபம் என்ன பண்ணும், தீரும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது நம்முடைய பாவத்திற்காக மாத்திரம் கிடையாது, பிதாவை திருப்திப்படுத்துவதற்காக இந்த உலகத்துல வந்தார். அதற்கு பேரு தான் கிருபாதார பலி. உங்களையும் என்னையும் பிதாவினிடத்திலே இருக்கக்கூடிய கோபத்தை, அவர் மேல நம்ம மேல வைத்திருக்கிற அந்த கடும் கோபத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவரை திருப்திப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்ன பண்ணார், வந்தார். இந்த உலகத்துல ஒரு டயலாக் இருக்கும், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். இன்னொரு டயலாக் சொல்லுவாங்க, தேவன் பாவத்தை வெறுக்கிறார் ஆனால் பாவம் செய்கிறவர்களை நேசிக்கிறார் சொல்லி ஒரு டயலாக் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எஸ், தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆனா நான் அதை பத்தி நான் எதுவும் சொல்லல. ஆனா நல்லா கவனிங்க, பாவம் நரகத்திற்கு போறது கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். பாவம் நரகத்திற்கு போகுமா
இல்ல பாவம் செய்கிறவர்கள் நரகத்திற்கு போவாங்களா? பாவம் செய்கிறவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. இந்த அர்த்தத்தை தெளிவா நம்ம புரிந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கோபாக்கினையும் இயேசு கிறிஸ்துடைய வருகையும் தெளிவா என்ன பண்ணலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். சோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, பாவம் ஒருபோதும் நரகத்துக்கு போகாது. பாவம் செய்கிறவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க, பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான் நரகத்துக்கு போவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் நரகத்திற்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய கடும் கோபம் அவர்கள் மேல் இருக்கிறதே. அப்ப தேவனுடைய கடுங்கோபம் அவர்கள் மேல் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கடுங்கோபம் எப்பொழுது சமாதானம் ஆகிறாரோ, எப்பொழுது திருப்தி அடைகிறாரோ, அப்பொழுதுதான் பாவம் அவர்களை விட்டு கடந்து போனாலும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். 3 காரியம் இதை நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போறோம், நம்ம தியானிக்க போறோம். முதலாவது கிருபாதார பலியை குறித்து. இந்த கிருபாதார பலி முதல்ல என்ன பண்ணுகிறது, தேவனுடைய நீதி நியாயத்தை திருப்திப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. யோவான் சொல்லுகிற வார்த்தை அதுதான். தேவனுடைய நீதியையும் தேவனுடைய நியாயத்தையும் திருப்திப்படுத்துகிறது. நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற பாவம் ஒருபோதும் தேவனுடைய நீதி நியாயத்தை திருப்திப்படுத்த முடியாது. கர்த்தருடைய நீதி நியாயத்தை அவர் வைத்திருக்கிற அந்த மார்க்கை என்ன பண்ண முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நான் பாவம் செஞ்சுட்டேன், ஒரு 40 நாள் உபவாசம் போட்டா சரியாயிடும் இல்ல. நான் பாவம் செஞ்சுட்டேன், காணிக்கை எக்ஸ்ட்ரா கொடுத்தனா சரியாயிரும் இல்ல. நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அதுக்கு உண்டான மன்னிப்பு கேட்டுட்டேன்னா சரியாயிரும் இல்ல. நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு பரிகாரத்தை இந்த பூமியில செஞ்சுட்டா தீந்துரும் இல்ல. ஒரு மனுஷனுக்கு எதிராக நம்ம பேசிட்டோம், ஒரு மனுஷனுக்கு எதிராக நம்ம செஞ்சுட்டோம், அவங்களோட நான் சண்டை போட்டுட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நேரா அவங்க கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன், அவங்களும் மன்னிச்சனை ஏற்றுக்கொண்டாங்க, நான் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது இல்ல. நாம் செய்கிற பாவத்திற்குண்டான பரிகாரத்தையோ பிரயாச்சித்தையோ எதையும் இந்த பூமியில செய்ய முடியாது. நான் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டேன், அதனால என்ன ஆண்டவர் மன்னிச்சுட்டாருங்க, நான் மன்னிப்பு கேட்டதுனால ஆண்டவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்து போட்டுட்டாரு இல்ல. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நீதி நியாயத்தை திருப்திப்படுத்த முடியாது நாம் செய்த பாவத்திற்கு. அப்ப எப்படிங்க திருப்தி அடையும் அப்படின்னு சொன்னா, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் நாம் செய்த பாவத்தின் விளைவாக பிதாவுக்கு ஏற்பட்ட கடும் கோபத்தை சமாதானமா மாற்றும். அதை திருப்தி அடைய என்ன பண்ண வைக்கும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நாம் வாழ்கிற இந்த உலகத்துல அரசாங்கம் என்று உண்டு. இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சட்டத்திட்டங்களை என்ன பண்ணுவது, ஏற்றுவது. ஒரு சட்டத்திட்டங்களை என்ன பண்ணுவது, நிறைவேற்றுவது. ஒரு கோர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சில சட்டத்திட்டங்கள் உண்டு. யாரெல்லாம் தவறு பண்ணுகிறார்களோ அந்த தவறு பண்ணுகிறவர்கள் அந்த கோர்ட்ல போய் நிறுத்தப்படுறாங்க. இப்ப கோர்ட்ல போய் நிறுத்தப்பட்டோன்னா அவங்க சொல்றாங்க, ஐயா நான் பண்ணது தவறு தான், என்ன மன்னிச்சிருங்க, அந்த குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருக்குது, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜட்ஜ் ரிலீஸ் பண்ணிடுவாரா? ஒரு கொலையை பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு கொலை பண்ணிடுறோம், நேரா கோர்ட்டுக்கு போறோம், ஜட்ஜு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், ஐயா நான் பண்ண கொலை தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அடடா ஜட்ஜு பார்த்து, அடடா அவர் கொலை பண்ணதை அவரே ஏத்துக்கிட்டாருப்பா, மன்னிச்சிருங்க, சரி நீங்க சந்தோஷமா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சிருவாரா? என்ன பண்ணுவாரு? தண்டனை உண்டு. நான் மன்னிப்பு கேட்டுட்டா அந்த தண்டனை இல்லைங்கிறது கிடையவே கிடையாது. அப்ப அதுதான் பாவத்திற்கோ, நான் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டுறேன், நான் பாவம் பண்றேன் மன்னிப்பு கேட்கிறேன், தண்டனை கிடையாது, நான் பாவம் பண்றேன் மன்னிப்பு கேட்கிறேன், தண்டனை கிடையாது, நான் பாவி இல்லை அப்படின்னு பேசவே கூடாது. நாம் செய்கிற எல்லா பாவத்திற்கும் தண்டனை உண்டு. மன்னிப்பு கேட்ட மன்னிச்சுட்டார் ஆண்டவர். ஆனா மன்னிப்பு ஒருபோதும் தண்டனையை ஒமிட் பண்ணாது, தண்டனை என்ன பண்ணாது, தள்ளி விடாது. அதற்குண்டான விளைக்கிரயத்தை செலுத்தியே ஆக வேண்டும். வேதவசனத்தில் அதான் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை நாம் செலுத்தியே ஆக வேண்டும். அந்த மரணத்திற்காக தான், பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து மரித்து என்ன சொன்னார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து உங்களுக்கும் எனக்கும் விளைக்கிரயமாக ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தது, அவர் ரத்தம் சிந்தினது, அவர் மரித்தது மாத்திரம் போதுமானா கிடையாது.
இப்ப இந்த கிருபாதார பலி எப்படி தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் திருப்திப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, 33 வருஷம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே ஒண்ணு இயேசு கிறிஸ்துடைய பிறப்புல இருக்கும், இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் இருக்கும். இந்த ரெண்டுல தான் நம்முடைய நோக்கம் இருக்கும். இந்த ரெண்டுமே போதுமா பிதாவை திருப்திப்படுத்துவதற்குனா? கிடையாது. அதுல ஒரு வார்த்தை உண்டு, அந்த 33 வருஷமும் அவர் எப்படிப்பட்டவராக வாழ வேண்டும்? ஒரு குற்றமும் செய்யாத, பாவமும் செய்யாதவராக என்ன பண்ணணும்? வாழணும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு புத்தகத்துல ஒரு ஆடை கொண்டு போய் பலி கொடுக்கிறோம்னா, அந்த ஆடு கூணு உள்ளதா இருக்கக்கூடாது, குருடானதா இருக்கக்கூடாது, அதன் மேல காயம் இருக்கக்கூடாது. அந்த காடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நல்ல ஆடா அதை தேர்ந்தெடுத்து நல்ல உணவை கொடுத்து புஷ்டியா வளர்த்து அந்த ஆடை கொண்டு போய் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பலி கொடுக்கணும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவர் வந்ததையும் அவருடைய மரணத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ணி கதறிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. அவர் வாழ்ந்த அந்த இடைப்பட்ட காலம் ரொம்ப முக்கியம். அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் எந்த குற்றமும் செய்யாமல் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததுனாலதான் தேவனுடைய நீதியும் நியாயமும் என்ன பண்ணுச்சு? திருப்தி அடைஞ்சது. ஹல்லேலூயா. உங்கள் மேலும் என் மேலும் இருக்கக்கூடிய பாவம் எப்படி தேவனுடைய அந்த கோபாக்கினையிலிருந்து விடுபட்டுச்சு, எப்படி தேவன் பிதா திருப்தி அடைஞ்சாருன்னு சொன்னா, 33 வருஷம் ஒரு பிளேம்லெஸ்ஸா, ஒரு குற்றமும் செய்யாமல் தன்னை தானே தற்காத்தவர் வாழ்ந்ததுனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் பரிசுத்தவான் என்று பெருமையாக நாம் என்ன பண்ணுகிறோம்? பேசிக்கொள்கிறோம். அது ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணும்? கவனிக்கணும். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3:25 வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அவருடைய நீதியும் நியாயத்தையும் திருப்திப்படுத்துவதற்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக கிருபாதார பலியாக இயேசுவை என்ன பண்ணார்? ஏற்படுத்தினார். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. லேவியராகமம் புத்தகத்துல 16ஆம் அதிகாரம் வீட்டில் போய் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. அதுல இந்த பலி கொடுக்கறத குறித்து என்ன பண்ணும்? பேசும். வருஷத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? பலி கொடுப்பாங்க. அப்ப பலி கொடுக்கும் பொழுது அந்த பலி கொடுக்கிற விஷயத்துல ஹை பிரிஸ்ட், பிரதான ஆசாரியன் முதலாவது என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல என்ன பண்ணுவான்? தன்னுடைய தனிப்பட்ட பாவம் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு முதல் என்ன பண்ணுவான்? ஆராய்ந்து கொள்ளுவான். ஏன்னா அவன் ஏதாவது பாவம் செஞ்சுட்டு அந்த தேவாலயத்துடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனானா என்ன பண்ணிடுவான்? அவன் செத்துருவான் முதல்ல. அதுதான் என்ன பண்ணுவாங்க? அதாவது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியம் போகும்போது பின்னாடி கயிறு கட்டு தான் அவனை என்ன பண்ணுவாங்க? உள்ள விடுவாங்க. எதுக்காக? ஒருவேளை உள்ள போய் செத்துட்டா யாரும் உள்ள போய் தூக்கிட்டு வரக்கூடாது, வெளியில இருந்து கயிறை வச்சு இழுத்துருவாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கையில் இப்படி கயிறு இழுத்து பார்ப்பாங்க, அந்த கயிறு சரியா ரெஸ்பான்ஸ், அதான் ரெஸ்பான்ஸ். அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையாங்கிறது அந்த கயிறு தான் பதில். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? பலி கொடுக்கிறவங்க 2 ஆடு கொண்டு வருவாங்க. ஒரு ஆடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிச்சு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தின் மேல என்ன பண்ணுவாங்க? தெளிப்பாங்க. இன்னொரு ஆட்டின் தலைமையில கை வச்சு இவங்களுடைய பாவத்தை எல்லாம் சொல்லி அதை கொண்டு போய் வனாந்தரத்தில் என்ன பண்ணிடுவாங்க? விட்டுருவாங்க. இந்த 2 இன்சிடென்ட் நடக்கும். இதுல இந்த முதலாவது ஆடு ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். இந்த 2 ஆடும் குற்றமில்லாத ஆடாதான், பிளேம்லெஸ் ஆடாதான் நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அப்ப இந்த முதலாவது ஆட்டை என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்டை அடிச்சு அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பலிபீடம், அந்த பேழை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன பேழை. அந்த பேழையில என்ன பண்ணுவாங்க? மேல கிருபையின் இருக்கை அப்படின்னு ஒரு சீட், மெர்சி சீட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஒரு இருக்கை இருக்கும். அதுக்கு கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 10 கட்டளைகள் வைக்கப்பட்ட அந்த ஸ்டோன், அந்த டேப்லெட் என்ன பண்ணும்? அந்த 10 கட்டளைகள் வச்சு அந்த கற்பலகை என்ன பண்ணும்? இருக்கும். ஸோ ஒரு பெட்டி இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு பெட்டி இருக்கும். பெட்டிக்குள்ள 10 கட்டளைகள் வச்சிருவாங்க. சில காரியங்கள் அப்பம், மண்ணா இதெல்லாம் இருக்கும்.
வச்சு அதை மூடிடுவாங்க. மூடி அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணும், ஒரு மூடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே இருக்கை அப்படின்னு சொல்லி கிருபையின் இருக்கை சீட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இவங்க இந்த ரத்தத்தை ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை கொண்டு போய் மேலே என்ன பண்ணும், அந்த மெர்சி சீட், அதாவது கிருபையின் இருக்கை, அதுக்கு மேலே என்ன பண்ணும், ரத்தத்தை என்ன பண்ணும், அந்த இருக்கையில தெளிக்கணும். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு குற்றமும் அறியாத, ஒரு பாவம் செய்யாத இந்த ஆட்டினுடைய ரத்தம் அந்த இருக்கையின் மீது ஏன் தெளிக்கப்படுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு கீழே தேவனுடைய சட்டதிட்டங்கள் உண்டு, நியாய பிரமாணங்கள் உண்டு. இப்ப இந்த நியாய பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்த்து அவன் அந்த நியாயத்தின் மூலமாக அவன் சரியானவனா இருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த நியாய தீர்ப்பு, அந்த நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படினா அவன் எப்படி நியாயம் தீர்க்கப்படுகிறான்னு சொன்னா, அந்த சட்ட திட்டங்களை வைத்து அவன் தண்டிக்கப்படுகிறான். என்ன பண்றான், அவன் தண்டிக்கப்படுகிறான். இப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஆட்டுகளுடைய ரத்தத்தை கொண்டு போய் அந்த நியாய பிரமாணம் வைக்கப்பட்ட அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அந்த பேழைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கிருபையின் இரக்கம், அந்த இருக்கை மேல அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது என்ன அர்த்தம்னா, கீழே இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்தை நான் மீறிட்டேன், அந்த நியாய பிரமாணத்தை நான் மீறினதுனால நான் தண்டனைக்கு உரியவன். அப்ப இந்த தண்டனையை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்டின் ரத்தத்தின் மூலமாக நான் அவரை என்ன பண்றேன், சமாதானப்படுத்துறேன். யார, பிதாவை சமாதானப்படுத்துறேன். இதுதான் அர்த்தம். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய நியாய பிரமாணத்தை எப்பொழுது நாம் மீறுகிறோமோ அப்பொழுது தேவனுக்கு விரோதமான பிள்ளைகளாக, தேவனை கடுங்கோபத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம், மாற்றி விடுறோம். ஏன்னா தேவன் ஒரு நீதியை வச்சிருக்கிறார், நியாயத்தை வச்சிருக்கிறார், அதை அவர் மீறுகிறவர் அல்ல. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அப்படிங்கிறது தான் தேவனுடைய நியாய பிரமாணம். யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ அவங்க மரித்து போகணும். இப்ப இவங்க ஜீவனோடு வரணும் அப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அந்த மெர்சி சீட்ல, அந்த கிருபையின் இருக்கையில தெளிக்கப்படணும். இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த அடிக்கப்பட்ட ஆடு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இயேசு கிறிஸ்து. இப்ப நல்லா கவனிங்க, பரலோகத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக கூடாரத்திற்குள்ளே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தேவன் பிதாவானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு குற்றமும் செய்யப்படாத ஒரு ஆடாக அவர் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தம் எங்கு தெளிக்கப்படுகிறது, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக தெளிக்கப்படுகிறது. என்னன்னு சொல்லி தெளிக்கப்படுகிறது, இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாவம் செய்திருக்கிறார்கள், அவர்கள் செய்த பாவத்திற்கு பிரயாச்சித்தம் ஒன்றும் கிடையாது, அதற்கு பரிகாரம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு தவறும் செய்யாத பிதாவினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நான் 33 வருஷங்கள் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கேன். எல்லோருடைய பாவங்களையும் என்மேல் நான் சுமந்து கொண்டு என்னுடைய ரத்தம் பிதாவுக்கு முன்பாக தெளிக்கப்படுகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பரலோகத்திலே தெளிக்கப்படுகிறது. அப்படி தெளிக்கப்படும் பொழுதுதான் தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பும் அங்க என்ன செய்யப்படுகிறது, திருப்தி செய்யப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் அர்த்தம். அதுதான் கிருபாதார பலி. தேவனுடைய ரத்தம் அப்படியா என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம், பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதன் மூலமாக தான் நான் பரலோகத்திற்கு உரியவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் செலுத்தப்படலை அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம பரலோகத்திற்கு தகுதியான பிள்ளைகளா நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. தேவன் கோபத்தோடு தான் உங்களை என்னையும் அணுகுவார். பரலோகம் போகும் பொழுது அப்படித்தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக செலுத்தப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பரலோகத்திற்குள்ளே போகும் பொழுது பரிசுத்தமான பிள்ளைகளாக மாறிடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்தமாக்கி கொள்ளாதவர்களோ அவர்கள் பரலோகத்திற்கு போகும்போது தேவன் அவர்களை கோபாக்கினையாக தான் பார்ப்பாரு. அந்த கோபாக்கினுடைய வெளிப்பாடு தான் நரகம். இன்னைக்கு அதுதான் முக்கியம். இந்த முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் இயேசுவை தேவன் கிருபாதார பலியாக அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய நீதியை வெளியரங்கமாக அறிவிப்பதுதான் கிருபாதார பலி. ஹல்லேலூயா. ஏன் சிலுவைங்கிறது கிருபாதார பலின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஏன் நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஆண்டவர் இவ்வளோ வெளியரங்கமா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் அடிச்சு ரத்தம் சிந்தி இவ்வளவு காயப்படுத்தி சாகடிக்கணும்?
ஈவன் ஆட்டுக்குட்டியை அடிச்சு அதனுடைய ரத்தத்தை கூட 4 சுவர்கள் உள்ள இல்ல 4 ஸ்கிரீனை போட்டு அதுக்குள்ள போய் ரகசியமா தெளிச்சுட்டு வந்துடுறாங்க. பிரதான ஆசாரியன் மாத்திரம் தெளிச்சுட்டு வந்தா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் ஏன் இவ்வளவு வெளியரங்கமா, இவ்வளவு வெளிப்படையா கல்வாரி மலை மேல அவருடைய ரத்தம் சிந்தப்படணும் அப்படிங்கிற காரியத்தை என்னைக்காவது நீங்க யோசிச்சது உண்டா? அதை குறித்து நம்ம என்னைக்காவது தியானிச்சது உண்டா? ஏன் இவ்வளவு பாடுகள்? நல்லா கவனிங்க என் சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளை கண்டு நம்ம கண்ணீர் விடுறது உண்டு. அல்லேலூயா. ஐயோ இயேசு அடிக்கப்படுகிறார், ஐயோ இயேசுடைய மார்பிள குத்துறாங்க, ஐயோ இயேசுடைய கரங்கள்ல ஆணி அடிக்கிறாங்க, ஐயோ அவருடைய தலைமையில முற்கிரீடம் சூட்டப்படுறாங்க. நல்லா கவனிங்க, இதை குறித்து நீங்க என்ன பண்றது? இயேசுவை கஷ்டப்படுத்துறாங்க, இயேசு கையில ஆணி அடிக்கிறாங்க, இயேசு காலில் ஆணி அடிக்கிறாங்க, இயேசுடைய வயிற்றுல ஈட்டியை வச்சு குத்துறாங்க, இப்படி இயேசுவை கொலை பண்ணி புதைக்கிறாங்க, இப்படின்னு நினைச்சு நம்ம அலறது உண்டு. ஆனா நல்லா கவனிங்க, இது எல்லாம் யாருக்கு நடக்க வேண்டியது? யாருக்கு? நமக்கு நடக்க வேண்டியது. ஹல்லேலூயா. இதை குறித்து என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா நல்லா கவனிங்க, நாம் செய்கிற பாவத்திற்கு நம்முடைய கைகளில் ஆணி அடிக்கப்படணும், நாம் செய்கிற பாவத்திற்கு என்னுடைய கால்களில் ஆணி அடிக்கப்படணும், நான் செய்கிற பாவத்திற்கு என்னை என்ன பண்ணும்? எல்லா ஊர்களுக்கு முன்னாடி நிர்வாணமா என்ன நிறுத்தணும், சிலுவையை சுமக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மரணம், நான் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனை நீ என்றைக்கு நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் பாவத்தை குறித்ததான பயம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. நம்மெல்லாம் இயேசுவை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு பாவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை பார்த்து ஐயோ அப்படின்னு பாவப்பட்டுறோம் இல்லை. சிலுவை என்பது இயேசு இந்த உலகத்துல வரணும், இயேசு இந்த உலகத்துல அடிக்கப்படணும், இயேசு இந்த உலகத்துல கொலை பண்ணப்படணும் அப்படின்னு கிடையாது அர்த்தம். இன்னொன்று, பப்ளிக்காக பொது வழியில வெளியரங்கமாக அறிவிக்கப்பட்ட ஒரு தண்டனை. அது என்ன தண்டனை? நீங்களும் நானும் நாம் செய்கிற பாவத்திற்கு அப்படிதான் அடிக்கப்படணும், நீங்களும் நானும் நாம் செய்கிற பாவத்திற்கு அப்படிதான் கொல்லப்படணும். நீங்களும் நானும் நினைக்கிற மரணம் போல இல்லை, தப்பு பண்ணா படுத்த ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க, அப்படி இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அந்த மரணம் சாதுவான மரணம் கிடையாது, கொடூரமான மரணம். அல்லேலூயா. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இயேசுவை குறித்து பாவப்பட்டு இருக்காதீங்க, இயேசுவை குறித்து பரிதாபப்பட்டு இருக்காதீங்க. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பயம் வரணும். என்ன பயம் தெரியுமா? நான் செய்த பாவத்திற்கு என்ன இப்படி அடிக்கணும் ஐயா, என் கையில் ஆணி அடிக்கணும், என் தலையில் அந்த முற்கிரீடத்தை சூழ்த்தணும், என்னை என்ன பண்ணணும்? ஈட்டியால குத்தணும். இதுக்கு மேலே சம்பவங்கள் உண்டு. என்னன்னா, ஏன் சிலுவையில் அடிக்கிறாங்க? சில பேருக்கு அந்த காரியம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன் சிலுவையில் அடிக்கப்படுகிறார்கள் சொல்லுங்க, யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். மலை மேலே கொண்டு போய் சிலுவைங்கிற ஒரு மரத்தை செஞ்சு அந்த மரத்தில் ஏன் இயேசுவை மாத்திரம் விட்டுருங்க, யாராக இருந்தாலும் சரி, அந்த ரோமர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சுருந்தாங்க. ஏன் சிலுவை அப்படிங்கிறத உபயோகப்படுத்தினாங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். 2 கையில் ஆணி அடிச்சிடுறாங்க, 2 காலில் ஆணி அடிச்சிடுறாங்க, அவங்க அனாந்தரத்தில் அதாவது அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை? யாராவது மறுபடியும் யாரும் செய்ய மாட்டாங்க. ரைட்டு, அவங்க சொல்றது ஒரு பாயிண்ட் கரெக்ட். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த தண்டனையில் ஒரு சிறப்பம்சம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, அப்படி ரத்தம் சிந்தப்படுவது, குத்தப்படுவது எதுக்கு அப்படின்னு சொன்னா, கழுகு வந்து கொத்தி கொத்தி அவங்களை என்ன பண்ணோம்? ஒரு எறும்பு கடிச்சாவே நம்மளால என்ன பண்ண முடியல, உயிர் வாழ அப்படி வலி எடுத்துருது. பாம்பெல்லாம் அடிச்சுட்டு விட்டோம்னா அதுல ரத்தம் வெளி வந்துச்சுன்னா அந்த பாம்பு கொன்னேறும் எறும்பு. இப்ப இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு இவர்கள் இப்படி இருக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி ஒவ்வொரு சரீரத்தையா கழுகு பிச்சு எடுக்குமா, சாக மாட்டாங்க. நல்லா கவனிங்க, அந்த மரணம்ங்கிறது எப்ப நெருங்கும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு முன்னாடி அவன் குடலு பிக்கப்படும், அவனுக்கு கண்ணு முன்னாடி கண்ணை நோண்டும். அந்த கழுகுகள் 1-2 கழுகா வரும், ஒரு சுடுகாட்டில் எத்தனை கழுகு இருக்கும். ஸோ எவ்வளவு வேதனைகள் கவனிங்க. முதல்ல அவன் என்ன பண்ணுறான், ஊரை விட்டு பிரிக்கப்படுறான், அவன் கையில் ஆணி அடிக்கப்படுது, காலில் ஆணி அடிக்கப்படுது, தலையில் முள்கிரீடம் சூட்டப்படுது, அவமானங்கள் கூடிக்கிட்டே வருது, நிர்வாணப்படுத்தப்படுறான். அவ்வளோ வெயிட்டான அந்த மரத்தை தூக்கிட்டு மலை மேலே கொண்டு போய் நிறுத்துறான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
அத்தனை கழுகுகள் எங்கெங்க கொத்தும், எவ்வளவு வேதனை, சாகவும் முடியாது. ஏன் சாக முடியாது? கையவும் என்ன பண்ணிட்டாங்க, ஆணி அடிச்சுட்டாங்க. கால் அவன் அவன் ஐயோ அந்த வலி தாங்க முடியல, அதனால நான் தூக்க மாட்டேங்கிறேன்னு சாக முடியாது. அப்ப அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த கழுகு கொத்தி கொத்தி என்ன பண்ணும், எங்க தொட்டா அவன் சாவானோ அங்க பாட்டு போற வரைக்கும் அவனை நொடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப தேவனுடைய நீதி நியாயத்தை, தேவனுடைய கோபம், பாவத்தின் மீதான கோபம் எப்படி திருப்தி செய்யப்படுகிறது, அந்த பாயிண்ட்ல யோசிங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீதியும் நியாயமும் எவ்வளவு இருக்கும் அதை யோசிங்க. அதை நம்ம அப் டு த மார்க் போய் ரீச் பண்ணவே முடியாது. நம்ம பெருமையா பேசிக்கலாம், நான் பண்ண பாவத்துக்கு இந்த விமோசனத்தை நான் செஞ்சுட்டேன் பாஸ்டர், நான் செஞ்ச காரியத்துக்கு இதை நான் செஞ்சுட்டேன் பாஸ்டர். இல்லை, அப்ப நான் என்ன பாஸ்டர் பண்ணணும், தேவனுடைய நீதி நியாயத்தை நிலநாட்டணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலுவையை தூக்கி நேரா என்ன பண்ணணும், போய் நின்று அப்படி அடி வாங்கி குத்தி நிர்வாணமா நின்று கழுகு எல்லாம் கொத்தி எடுத்து மரணம். இதெல்லாம் யோசிக்க முடியுமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி நியாயம், அதுதான் பெனால்டி, அதுதான் தண்டனை. சகோதர சகோதரி, 2000 வருடங்களுக்கு முன்பு சிலுவையிலே தேவன் உங்களுக்காக எனக்காக அப்படிப்பட்ட ஒரு வலி வேதனை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், தாங்கி இருக்கிறார். அடுத்து ஒரு கேள்வி வரும், ஏங்கய்யா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், அதை நான் ஏத்துக்கிறேன். அப்ப 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் அவங்க செஞ்ச பாவத்திற்கு உண்டான விமோசனம் என்ன, அவர்கள் செய்த பாவத்திற்கு உண்டான விளைவு என்ன? அதுக்கு தான் பவுலுங்க அழகா சொல்றாரு. அந்த ரோமர்ல பார்த்தோம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. என்ன பண்றாரு ஆண்டவர், சேர்த்து என்ன பண்றாரு, தேவன் பொறுமையா இருந்து முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குறவனாய் விளக்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. எல்லாருடைய பாவங்களும் சேர்த்து வைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மேலே சுமத்தப்படுகிறது. அப்ப கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லி எல்லோருடைய பாவங்களும் இயேசுவின் மேலே சுமத்தப்படுகிறது. அதன் மூலம் தான் ஜஸ்டிஃபை ஆக்கப்படுது. தேவன் பக்கமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது உங்களுக்காக எனக்காக மாத்திரமல்ல, தேவனுக்காக, பிதாவுக்காக இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. அதை கவனிங்க. நம்ம பெருமையா எனக்காக வந்தார் ஒரு பக்கம் தான் பேசுறோம், இன்னொரு பக்கம் யாருக்காக வந்திருக்கிறார், பிதாவுக்காக வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய நீதி நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக. அல்லேலூயா. என் மேல் வைத்த அன்பிற்காக இயேசு வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு வந்தார், எனக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்தினார் அப்படின்னு ஒரு புறம் மாத்திரம் இயேசுவை பார்க்கிறோம். இன்னொரு புறம் இயேசுவுக்கு உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, என் மேலே வைத்திருக்கிற கடும் கோபத்தையும் அவருடைய நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்காக, அவரை திருப்திப்படுத்துவதற்காக என் இயேசு இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. பேரலலா 2 விஷயத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிருக்கிறார். பிதாவையும் திருப்திப்படுத்தி இருக்கிறார், என்னையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளோ கவனிங்க, 33 வருஷமும் அந்த மரணமும் என்ன மாத்திரம், என் மேல வைத்த அன்பு மாத்திரம் கிடையாது, பிதாவின் மீது வைத்த அன்பு, அளவில்லாத அன்பு. என்னைக்காவது நம்ம உணர்ந்தது உண்டா? இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியத்தை என்னைக்காவது நம்ம என்னது உணர்ந்தது உண்டா? சகோதர சகோதரி, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார், நான் இல்லைன்னு சொல்லல, எனக்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் நான் சொல்லல, அது இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே சமயத்துல கடவுளுக்கும் மனுஷனும் 2 பேரையும் திருப்திப்படுத்தணும். தேவனை விட்டு நாம் பிரிந்து பாவம் செய்தவர்களால் அவரை விட்டு நாம பிரிந்து போனோம் அப்படின்னு சொன்னா, என்ன மாத்திரம் சரி செஞ்சுட்டு அவர் கிட்ட கொண்டு போய் நிறுத்தி இந்தாங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லல. என் பக்கம் நின்று என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காக அடிபட்டு நிந்தனப்பட்டு வேதனைப்பட்டு எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, எனக்குண்டான பரிகாரத்தை செஞ்ச இயேசு, அதே டைம்ல அவர் பக்கமும் போய் நின்று அவருடைய கோபத்தையும் கடுங்கோபத்தையும் சமாதானமாக்கி அவருடைய நீதி நியாயத்தையும் நிலைநாட்டி அவரை திருப்திப்படுத்தி அவரை கொண்டு வந்து
என் பக்கமா நிறுத்தி சமாதானத்துக்குள்ள, அந்த அன்புக்குள்ள திரும்ப என் தேவன் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? கூட்டி சென்றிருக்கிறார். அல்லேலூயா. இதை எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது. இன்றைக்கு நான் அதுக்கு தான் இன்னொரு பாயிண்ட் விளக்கமா சொல்றேன். சில பேர் இன்னைக்கு சிலுவை தூக்கிட்டு போறாங்க. சில பேர் என்னுடைய பாவத்துக்கு உண்டான பிராயச்சித்தை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணி இது சரியாச்சுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா ஒருபோதும் பிதாவினுடைய கோபத்தை உங்களாலும் என்னாலும் திருப்திப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நாம் செய்கிற எல்லா பாவங்களும் ஏதோ ஒரு மனுஷனோடு சம்மந்தப்பட்டிருக்கும், வேற ஏதோ ஒரு காரியத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அதுக்குண்டான காரியத்தை இந்த உலகத்தில் செஞ்சுட்டு, நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான பரிகாரம் செஞ்சுட்டேன், நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான விமோச்சனம் செஞ்சுட்டேன். ரைட்டு, நீ செஞ்சதுக்கு உண்டான விமோச்சனத்தை இந்த உலகத்தில் இன்னொரு இடத்துல தவறு பண்ணியிருக்கிற, இன்னொருத்தர் திருடி இருக்கிற, இன்னொரு இடத்துல ஏமாத்தி இருக்கிற, இன்னொருத்தர் கொலை பண்ணியிருக்கிற, ஒருத்தர் கொலை பண்ணிட்டோம், அவங்க பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், அவங்க மனைவியை பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன். சரி, இதெல்லாம் நீ செஞ்சிடறப்பா, ரைட்டு. பிதாவை திருப்திப்படுத்துவது எப்படி? உன்னால முடியுமா? ஏன்னா உன் ரத்தம் அதாவது சுத்தமான ரத்தம்னா தான் பரலோகத்தை போய் டச் பண்ணும். பரலோகத்துல கோபமா இருக்கிற தேவனிடத்துல இரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. சோ தேவனை திருப்திப்படுத்துகிற இடத்துல அது என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிருபாதார பலி மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஜஸ்டிஃபிகேஷன், நம்மை நியாயம் தீர்க்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது 3 பாயிண்ட் நான் சொன்னேன். முதலாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய அந்த கிருபாதார பலி அப்படிங்கிறது, முதலாவது தேவனுடைய நீதி நியாயத்தை திருப்திப்படுத்துகிறது. இரண்டாவது ஒரு காரியம், கிருபாதார பலி என்ன செய்கிறது? தேவனுடைய நீதி நியாயத்தை ப்ரொக்ளைம் பண்ணுது, வெளியரங்கமாக அறிவிக்கிறது. அவர் எவ்வளவு கோபமானவர், நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. மூன்றாவது, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலி செய்கிற மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மை என்ன பண்ணுகிறது? ஜஸ்டிஃபை பண்ணுது, நியாயம் தீர்க்கிறது. தேவனுடைய ரத்தம் நம்மை என்ன பண்ணுகிறது? நியாயம் தீர்க்குது. எப்படி நியாயம் தீர்க்குது? நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு செய்கிற இந்த நாள்ல செய்கிற பாவத்திற்குண்டான, உதாரணத்துக்கு சொல்றேன், பரிகாரத்தை, விமோச்சனத்தை நீங்க செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 ரூபா நான் ஏமாத்திட்டேன். உடனே அவங்க வீடு தேடி போய், ஐயா உங்ககிட்ட இருந்து 10 ரூபா நான் ஏமாத்திட்டேன், இந்தாங்க 40 ரூபா நீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா, அப்பா நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டான விமோச்சனத்தை நான் தேடிட்டேன், 10 ரூபாய்க்கு பதிலாக 40 ரூபா கொடுத்து என் தப்பை நான் உணர்ந்துட்டு வந்துட்டேன், எனக்கு பரலோகம் உறுதியாயிருச்சு. அப்படி நினைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய பாவம் எப்படி பிரிக்கலாம்னா 3 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? கடந்த கால வாழ்க்கையின் பாவம், நிகழ்கால வாழ்க்கையின் பாவம், எதிர்கால வாழ்க்கையின் பாவம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய பாவத்திற்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நீங்களும் நானும் திருப்திப்படுத்திக்கலாம். ஆனா கடந்த கால வாழ்க்கையின் பாவத்துக்கு உண்டான விமோச்சனத்தை எப்படி செய்வது? ஏன்னா நாம் பிறக்கும் போதே நான் எதிலே கற்பம் தரித்தேன்? பாவத்தினாலே கற்பம் தரித்தேன். ஆதாம் ஏவாளுடைய பாவம் என் மேல் சுமத்தப்பட்டு இருக்கிறது. அதற்குண்டான நியாய தீர்ப்பை நான் செஞ்சிட முடியுமா? ஆதாம் ஏவாளுக்கு உண்டான நியாய தீர்ப்பை நீங்களும் நானும் செஞ்சிட முடியுமா? இல்லை எதிர்காலத்தில் நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செய்ய போறோம்னு கிடையாது. செஞ்சுட்டு செத்து போயிடுவோம், மரணம் அடைஞ்சிருவோம். ஒரு 100 ரூபா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திருச்செங்கோட்டில இருந்து என்ன பண்றோம், ஒரு கடையில் ஒரு 100 ரூபாயை ஏமாத்திடுறோம். ஏமாத்தி நீங்க வந்து வெயிட் பண்ணி மனம் திரும்பி அந்த 100 ரூபாயை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அதை விட்டு போறதுக்குள்ள 100 ரூபாயை நீங்க திரும்பி அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதற்குள்ள நீங்க மனம் திரும்பிடுறீங்க. மனம் திரும்பி அவர் சொல்றாரு, இன்னொரு 5-6 நாள் கழிச்சு வாங்க, நான் வெளியூர் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அன்னைக்கே நீங்க மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அதற்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில மரிச்சு போயிடணும். இப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நம்ம அவர்கிட்ட ஏமாத்தின அந்த 100 ரூபாயை நம்ம திருப்பியும் கொடுக்கல, ஆனா மன்னிப்பு கேட்டோம் ஆண்டவர்கிட்ட, மனம் திரும்பணும், ஒப்பு கொடுத்தோம். இப்ப நமக்கு பரலோகம் உறுதியாகுமா? உறுதியாகாதா? உறுதி ஆகாது. ஒருவர் சொல்றாரு. வேற சொல்லுங்க, வேற ஒருத்தர் உறுதியாகும். கணவன் உறுதி ஆகாதுங்கிறாரு, மனைவி உறுதி ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சரி, உறுதி ஆகும், பரலோகம் நமக்கு சொந்தமாகும். எப்படி அப்படின்னு சொன்னா, அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்மை நியாயம் தீர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா
எதிர்காலத்துல நடக்க போற காரியத்திற்கு உண்டான பிராயச்சித்தத்தையும் பரிகாரத்தையும் என்னால என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. நாளைக்கு என்ன நடக்கும்னு என்ன பண்ண முடியாது, தேட முடியாது. அதனாலதான் இன்றைக்கு பரிசுத்தமான நீ வாழ்ந்துக்கோடா அப்படிங்கிறோம். இன்றைக்கு மனம் திரும்பி இருங்கிறோம். நாம எப்ப மனம் திரும்புவோம், எப்ப நம்மளை மரணம் நெருங்கும், எப்ப நாம பரிசுத்தமாவோம், எதிர்காலத்தை நீங்களும் நானும் கணக்கிடவே முடியாது. ஹல்லேலூயா. நான் அடுத்த வாரம் மனம் திரும்பிடுவேன், அடுத்த மாசம் மனம் திரும்புவேன், நாளைக்கு மனம் திரும்பிடுவேன் சொல்ல முடியாது. இயேசு ஏன் இந்த உலகத்துல வந்து மரித்தார்னா அதுதான், எதிர்காலத்தை நாம் கணக்கிட முடியாது. நான் இன்றைக்கு மனம் திரும்பிட்டேன், ஆனால் நான் மனம் திரும்புவதற்கு உண்டான சுதந்திரத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை என்ன விசுவாசித்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நான் அழுதுட்டேன்னா, நான் செய்த தவறுக்கு உண்டான பிராயச்சித்தத்தை இந்த பூமியிலே செய்யாமற் போனாலும் பரலோகம் எனக்கு உரித்தாகும், பரலோகம் எனக்கு சொந்தமாகும். ஏன்னா நான் மனம் திரும்பிட்டேன், இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு அறிக்கையிட்டுட்டேன். ஏசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், ஒப்பு கொடுத்துட்டேன். பாஸ்டர் அதனால தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இல்லை தப்பு இல்லை, தப்பு இல்லை, இல்லை ரைட்டு, அந்த பதிலுக்கு நான் வரேன். நீங்க தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டால் உங்களை மன்னிப்பார், நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா எந்த நிமிடத்துல என்னை மரணம் நெருங்கும்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. கடைசியா ஒரு பாவத்தை செஞ்சு நீங்க மனம் திரும்புவதற்குள்ள மரிச்சு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல நீங்க செய்த பாவத்தை நீங்க உணராம சில விஷயங்களை ஒப்பு கொடுத்திருப்பீங்க, சில விஷயத்தை உணராம அந்த பாவம் இன்னும் அதற்குண்டான பிராயச்சித்தத்தை நீங்க தேடல, அதற்குண்டான மனம் திரும்புதல தேவனுக்குள்ளாக கொண்டு வரல, பரலோகம் நமக்கு உரித்து கிடையாது, உரிதானது கிடையாது. பட் சில பாவங்களை நான் செஞ்சிடறேன் பாஸ்டர், அதை மறந்துடுறேன். ஆனால் பரிசுத்தமாக வாழ முயற்சி, நிறைய கேள்விகள் உண்டு. பரிசுத்தமாக வாழ ஒவ்வொரு நாளும் என்ன ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சுட்டே வரேன். இப்போ நான் மரிச்சு போனால் பரலோகம் போவேன்னா போவேன். ஏன் அப்படின்னா நான் எந்த ப்ராசஸில் இருக்கிறேன், நான் எந்த செயல்பாட்டில் இருக்கிறேன், பரிசுத்தமாகுதல் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டில் இருக்கிறேன். அந்த செயல்பாட்டில் என்னை நோக்கி நான் புஷ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சில விஷயங்கள் என்னை அறியாம நடக்குது, எனக்கு தெரியாம நடக்குதுன்னா கர்த்தர் அதை என்னை மன்னிக்கிறவராக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கும். என்னது, ஒரு சுகர் பேஷண்ட். அவங்க என்ன பண்றாங்க, சுகர் பேஷண்ட்னா சுகர் சாப்பிடக்கூடாது, சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க, 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சுகர் சேர்க்காம டீ, அதாவது சுகர் சேர்க்காத டீ, சுகர் சேர்க்காத இனிப்பு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இப்போ சுகர் அவங்களுக்கு என்ன பண்ணும், நல்லா மாடரேட்டாக என்ன பண்ணும், லோவாக என்ன பண்ணும் இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க, அறியாமல் என்ன பண்ணிடுறாங்க, சுகர் போட்டதை என்ன பண்ணுறாங்க, குடிச்சிடுறாங்க, சாப்பிட்றாங்க. இப்போ என்ன ஆகும், சுகர் என்ன பண்ணும், அதிகமாகணும், இல்லைன்னு சொல்ல. அதனால அவங்களுக்கு ஏதாவது தீவினை வருமா? ஏன் அப்படின்னா 1 வருஷம் அவங்க எந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க, சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறாங்க, அவங்க பாடி நல்லா இருக்கு. அதனால ஒரு நாள் அவங்க தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணுறாங்க, அந்த சுகரை வச்ச டீயை குடிச்சிடுறாங்க, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க. ஒரு ஸ்வீட் இவ்வளோ பெருசு இருக்குது, டக்குன்னு வாய்க்குள்ளே போடுறாங்க. ஏதோ ஒன்று இருக்குது கருப்பா இல்லை மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது, இது வேற என்னமோப்பா காரம்பா அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே போட்டோன்னா அது சுகர், அது உள்ளே முழுங்கிடுறாங்க. இப்போ அது அவங்களுக்கு தீவனையை கொண்டு வருமானா கொண்டு வராது. ஏன் அப்படின்னா கடந்த 1 வருடமாக அவங்க எதில் இருக்கிறாங்க, அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுற கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அதே போலதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படின்னா அவனுக்குள்ள பாவம் இருக்கும். ஆனா அவன் பரிசுத்தமாகிற ஓட்டத்துல ஓடிட்டு இருக்கனால கர்த்தர் அவனை எப்படி நியாயம் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனை பாவின் நியாயம் இருக்கிறார், அவனை பரிசுத்தவான் என்று சொல்லி என்ன பண்றாரு, நியாயம் இருக்கிறார். ஆனா நீங்க உள்ளிங்கா சுதந்திரமா நான் பாவம் தான் செய்வேன், ஆண்டவர் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எப்படி தேய்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படி கிடையாது, பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அந்த கேட்டகரியில் வந்துடுறோம். அல்லேலூயா. நல்லா புரியணும் உங்களுக்கு. தைரியமா பாவம் செய்யறவங்க புரிஞ்சுக்குங்க இந்த வார்த்தையெல்லாம். ஒரு மனமேட்டிமையில் இருந்துடக்கூடாது. பவுல் அழகா சொல்றாரு, தேவன் பொறுமையா இருந்து தன்னுடைய நீதியை என்ன பண்ணுகிறவர், சரி கட்டுகிறவர். அல்லேலூயா. கிருபாதார பலினா அதுதான், பொறுமையா இருந்து சரி கட்டிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம தாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி குறைந்தபட்சம் 4000-5000 வருடங்கள் தேவன் பொறுமையா இருந்தாரு. எல்லா பாவத்தையும் சேர்ந்து கல்வாரி மலையின் மேல சரி கட்டினார் நீதிய. அப்படி உங்கள் மேலும் என் மேலும் எத்தனை வருஷம் தேவன் பொறுமையா இருக்கிறார்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 5000 வருஷம் வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. என்னைக்கு மரணம் நம்மை நெருங்கும்னு தெரியாது, என்னைக்கு நாம மரிப்போம்ங்கிறது தெரியாது. அப்ப
பொறுமையா இருக்கிற தேவன் கண்டிப்பா ஒரு நாள் எதை சரி கட்டுவார்? சொல்லுங்க, எதை சரி கட்டுவார்? இப்பதானே வாசிச்சோம், நீதியை என்ன பண்ணுவார்? அவர் சரி கட்டுவார். நியாய தீர்ப்பை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில செய்தே ஆவார். அப்ப அந்த நீதியை சரி கட்டும் போது பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை தான் நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒன்று இந்த பூமியிலே வாழும் பொழுதே அதற்குண்டான தண்டனையை கொடுப்பார். இல்லை அப்படின்னு சொன்னா மரித்த பிறகு பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. நரகம் என்கிற மரணத்தை என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அப்ப என்ன பாஸ்டர் பண்றது? தயவு செய்து இந்த பூமியிலே தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துடைய கிருபாதார பலியை ஏற்றுக்கொண்டு உங்களை நியாயம் தீர்த்து கொள்ளுங்க. என்ன நியாயம் தீர்த்து கொள்ளுங்க? என்ன நியாயம் தீர்த்துக்கணும்? நியாய தீர்ப்புனா என்னன்னு சொல்லுங்க முதல்ல, அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னது நியாய தீர்ப்புனா? என்ன? தண்டனை வேற. நியாய தீர்ப்புனா என்ன? இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து சொல்றாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி வாங்க, இவங்களுக்கு நான் நியாய தீர்ப்பு பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு 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 காரியம், ஏதோ ஒரு காரியம் என்ன பண்றது, ஒரு ஃபோன் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை எங்கேயோ இது என்ன பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நான் எடுக்கல, நீ எடுக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ என்கிட்ட நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணுறாங்க? வராங்க. இப்போ நான் நியாய தீர்ப்பு பண்ணுறேன்னா என்ன பண்ணுவேன்? விசாரிக்கிறேன். விசாரித்து என்ன சொல்லுவேன் நான்? ஒருவன் குற்றவாளியும் இன்னொருத்தனை என்ன பண்ணிடுவேன்? நீதிமான் அப்படின்னு சொல்லி, அவன் நல்லவன், இவன் செய்யல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? நியாய தீர்ப்பு. அப்போ நியாய தீர்ப்புனா என்ன அர்த்தம்? குற்றவாளி ஒருவன், அதே போல குற்றம் இல்லாதவன் ஒருவன்கிறதா என்னது? நியாய தீர்ப்பு. அப்போ கிருபாதார பலியை நீங்க என்னைக்கு சுதந்திரிக்கிறீங்களோ அப்ப இந்த பூமியில நான் பாவியா நான் பரிசுத்தவானா என்பதை பிரித்தறிகிற வேலை, அந்த வேலை, அந்த காரியம், அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்ப அந்த கிருபாதார பலியை நான் விசுவாசிக்கும் பொழுது, அந்த கிருபாதார பலியை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் குற்றவாளியா இல்ல நான் நீதிமானா என்று சொல்லி இந்த உலகத்திலே நியாயம் தீர்க்கப்படுறேன். யாரை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுகிறேன்? பிதாவை கொண்டு நியாயம் தீர்க்கப்படுகிறேன். அப்படி நான் நீதிமான் என்று சொல்லி இந்த உலகத்தில் நான் நியாயம் தீர்க்கப்பட்டுட்டேன்னு சொன்னா அதற்கப்புறம் எனக்குள்ளே யார் வாசம் பண்ணுகிறா? யாருடைய சாயல் எனக்குள்ளே வருகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல் எனக்குள்ள வருகிறது. இயேசு கிறிஸ்துடைய சாயல் எனக்குள்ள வரும் பொழுது 33 வருஷம் குற்றமில்லாமல் வாழ்ந்த அந்த சாயல் என்னை சூழும் பொழுது நான் எப்படிப்பட்டவனா தான் இருப்பேன்? எஸ். அப்ப நான் தப்பு செய்யாதவனா இந்த உலகத்துல என்னுடைய கடைசி கால வாழ்க்கையை, அதாவது பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தவான் நீதிமான் என்று சொல்லி தேவனுடைய இயேசுவினுடைய சாயலை பெற்று இந்த உலகத்துல நான் வாழ்கிற காலத்திலே குற்றமில்லாதவனாக நான் வாழ்ந்தாதான் பரலோகம் போகும்போது எனக்கு என்ன சொந்தமாகும்? பரலோகம் சொந்தமாகும். இல்லைன்னா நியாய தீர்ப்புக்குன்னு போகும்போது பரலோகமா நரகமா அப்படின்னா நரகத்துக்குள்ள நான் என்ன பண்ணிடுவேன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது நல்லா கவனிங்க. என்னை நியாயம் தீர்த்து வைக்கிறார். என்ன நியாயம்? இந்த பூமியிலே என்னை நியாயம் தீர்த்துறார். நீ பாவி, நீ பரிசுத்தவான். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான், பரலோகத்திற்கு தகுதி உடையவர்கள். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்காமல் அவர் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்காமல் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பாவி என்று சொல்லி இங்கே பிரிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாருன்னா நான் என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது. எனக்கு நியாய தீர்ப்பு நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது. நான் குற்றவாளி அல்ல, நீதிமான். நான் நீதிமான். நான் எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள இயேசு வாசம் பண்ணுகிறார். நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் பரிசுத்தமானாதான் வாழ்வேன். அப்ப நான் தொடர்ந்து பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தொடர்ந்து பாவம் செய்கிறேன் என்று சொன்னா இயேசுவின் கிருபாதார பலியை இன்னும் நான் முழுமையாக்கி கொள்ளல. நான் இயேசுவின் கிருபாதார பலியை முழுமையாக்கி கொள்ளாததுனால எனக்குள்ள யாரு வாசம் பண்ணல? தேவன் வாசம் பண்ணல. எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணாததுனால நான் பரலோகம் போகும் பொழுது நியாய தீர்ப்பிலே நிற்கும் பொழுது பிதா என்னை எப்படி பார்ப்பார்? குற்றவாளி. எந்த குற்றவாளியாக பார்ப்பார்? ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக தான் என்ன பார்ப்பார். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தவானாய் பரலோகத்திலே போய் நிற்கும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய சாயல் வெளிப்படும் பொழுது எந்த சாயல் வெளிப்படுதோ அந்த சாயலுக்குண்டான தண்டனை தான் எங்கு உண்டு? பரலோகத்தில் உண்டு. எனக்குள்ள இருந்து கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுது அப்படின்னு சொன்னா நீ பரலோகம் போ. உங்களுக்குள்ள இருந்து ஆதாம் ஏவாளினுடைய சாயல் வெளிப்படுதுன்னா நீ எங்க போ?
அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபாதார வழி, அந்த ரத்தம் இந்த உலகத்துல உங்களை என்னை நியாயம் தீர்க்கிறது. என்ன நியாயம் தீர்க்குது? நான் ஆதாமின் சந்ததியா இல்ல இயேசு கிறிஸ்துவின் சந்ததியா, இயேசு கிறிஸ்துவின் சாயலை பெற்ற சந்ததியா? நான் ஆதாமின் சந்ததி அப்படின்னு சொன்னா எனக்குள்ள யார் வாசம் பண்ணுவார்? பிசாசு வாசம் பண்ணுவான், பாவம் வாசம் பண்ணும். நான் இயேசு கிறிஸ்துவின் சந்ததினா எனக்குள்ள யார் வாசம் பண்ணுவா? இயேசு வாசம் பண்ணுவார். இயேசு வாசம் பண்றாருன்னா பரிசுத்தம் எனக்குள்ள வாசம் பண்ணும். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம். அதனால இதுதான் கிருபாதார பலி.